இந்த திருமணத்தை பார்க்கும்பொழுது பணத்திற்கும் திருமணம், இங்க மனமும் குணமும் வரவில்லை. அவர்களுடைய அறிவு நிலை, என்னோட பெரிய பணக்காரரிடம் பெண் பிள்ளையை அடகு வைக்கிறேன் என்ற அளவில் தான் அவர்கள் ஒரு வியாபார யுக்தியை அங்கு கையாண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, தயவு செய்து இது சிந்திக்க வேண்டிய விஷயம். பணத்திற்கும் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நீங்க சொன்ன மாதிரி இரு மனங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறை செயல். அது இறைவனே தான் அந்த பெண் பிள்ளையை வளர்த்து எங்கிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆணுக்காக வருகிறார் என்றால் அந்த அவர்களுடைய ஹெரிடிட்டரி இம்ப்ரின்ஸ் என்று சொல்வார்கள், கருத்தொடராக வரக்கூடிய அந்த வினைக்கு ஏற்ற மனைவியும் மனைவிக்கு ஏற்ற கணவனும் தான் ஏற்படுகிறார்கள் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகரிஷி வேதாத்திரி இந்த கருத்தை மிகவும் ஆழ்ந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும்னா, திருமணம் என்பது தெய்வ சங்கல்பம். இதுல ஜாதகமும் இங்க வேலை செய்யல. ஜாதகமெல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க, நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணாங்க, புரோகிதரை வைத்து மந்திரம் சொல்லி தான் கல்யாணம். அப்போ இந்த சடங்குகள் எல்லாமே செஞ்சவங்க அவர்களுடைய மனநிலையில அந்த பெற்றோரை, அந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த இருவருமே தன்னுடைய பெண் பணக்கார வீட்டில் இருந்தால் நல்லா சௌகரியமா இருப்பாள் என்று மட்டும்தான் அவர்கள் சிந்தனையில் இருந்திருக்கு. அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அவருடைய அறிவு நிலை அவ்வளவுதான். இப்போ எவ்வளோ அழுது எல்லா மீடியாலையும் சொல்றாங்க, இந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. உயிர் போயிடுச்சுங்களே, இனிமேல் அந்த உயிர் வராதுங்க இல்லையா? எவ்வளோ ஒரு அழகாக பார்த்து அந்த பெண்ணுக்கு பட்டாடை உடுத்தி பாடசாலைக்கு செல் என்று சொன்னால் என்று பாரதிதாசன் சொல்லுவான். அந்த மாதிரி பொட்டு வைத்து பூ வைத்து பாடசாலைக்கு போ என்றால் அன்னை என்று பாரதிதாசன் சொல்லுவான். அப்படியெல்லாம் அவர்களுக்கு நெய் சோறு ஊட்டி தங்க கிணத்திலையும் வெள்ளி கிணத்திலையும் அவர்கள் அப்பா என்று சொல்லி அன்பு செலுத்தி அந்த பெண்ணும் ஆசைகளை வளர்த்து எவ்வளோ ஒரு அழகாக வளர்த்த ஒரு குழந்தையை கொண்டு போய் எங்கேயும் நெருப்புல, இது எனக்கு ஒரு நெருப்புல போட்ட காட்சி தான் என் மனசுக்கு வருகிறது. அன்பர்களே, இது ஏதோ ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவமாக நினைக்க வேண்டாம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையா இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம், நாம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணியிருப்போம், எப்படி இதற்கான சட்ட திட்டங்கள் என்ன என்று நாம் ஆராய வேண்டும். ஐபிசி 483 என்கின்ற அளவில் டவுரி சட்டம் இருக்கிறது. கேட்கும் போது நீங்க டவுரின்னு ஒருத்தன் கேட்டானா, ஏங்க உங்க பொண்ணை போய் அவனுக்கு கொடுக்குறீங்க? கார் வேணும், வீடு வேணும், பணம் வேணும், நகை வேணும் கேட்கறோம். எப்படிங்க உங்க பொண்ணை நல்லபடியாக வச்சிருக்க முடியும்? அந்த பெண்ணுடைய ஒரு அவளுடைய மனதை பார்த்து அவளை நேசித்து அவர்களை திருமணம் செய்பவர்களுக்கு நீங்க அந்த பையனை கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா, அந்த பையன் எப்படி வச்சிருப்பான்? இப்போ அந்த பையன் தகுதி இல்லாத ஒரு பணக்கார பையனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டீர்களே. இப்போ இந்த துன்பம் வாழ்நாள் பூரா அவங்களுக்கு இருக்கு, சமுதாயத்திலையும் அந்த துன்பம் இருக்கு. அப்போ குற்றவாளி என்று நீங்க கேட்ட கேள்விக்கு முதல் குற்றவாளி அந்த கணவன். அவளுக்கு ஆதரவாக இல்லாமல் அவளை உடல் ரீதியாக துன்புறுத்தியது முதல் மன்னிக்க முடியாத குற்றம். அதற்கு அதிகபட்சமாக நம் கோர்ட் அவர்களிடம் நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையோ இல்ல மரண தண்டனையோ அவருக்கு வழங்கப்பட வேண்டும். அவருடைய பெற்றோர் வரதட்சணை கொடுமை செய்ததுனால அவர்கள் உளவியல் ரீதியாக அந்த பெண்ணை துன்புறுத்தி இருக்கிறார்கள். அதற்காக டவுரி கேஸ் மூலமாக அவர்களுக்கு குறைந்தபட்சமாக 7 வருடமும் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இந்த வழக்கில் நீங்களும் நானும் மற்ற அனைத்து நண்பர்களும் என்ன புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால், நாம் திருமணத்தை